ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது உங்களுக்கு இந்த ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க பாருங்கள், 7/10/2025. ஸோ பார்வை ஒன்றில் காணும் கூட்ட நடவடிக்கையில் இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தின் கீழ் தீபாவளி 2025 பண்டிகைக்கு முதியோர் ஓய்வூதிய திட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச வேட்டி மற்றும் சேலை விநியோகிக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அவங்களுக்கு, அதாவது ஓஏபிலாம் வாங்குறாங்க பாருங்கள், பென்ஷன் வாங்குறவங்களுக்கு இலவச வேட்டி சேலை வழங்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. பார்வை 2இல் காணும் மின்னஞ்சல்ல முதியோர் ஓய்வூதிய திட்ட குடும்ப அட்டைதாரோட விவரங்கள் பெறப்பட்டுள்ளது. அதில் மாவட்டம், வட்டம், கிராமம், கடை குறியீடு, மின்னணு குடும்ப அட்டை மற்றும் முதியோர் ஓய்வூதிய திட்ட பயனாளி விவரம் இத்துடன் இணைத்து அனுப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் தரணும் அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸை அவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. மாவட்ட வழங்கல் அலுவலர் தங்களுக்குரிய மாவட்டத்திற்கு வழங்கப்பட்ட பட்டியலின்படி இலவச வேட்டி மற்றும் சேலைகளை கிடங்கிலிருந்து தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் நியாய விலை கடைகளுக்கு நகர்வு செய்யப்படுவதனை உறுதிப்படுத்த வேண்டும். நியாய விலை கடை பணியாளர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள முதியோர் ஓய்வூதிய திட்ட பயனாளிகளுக்கு விற்பனை முனைய இயந்திரம் மூலமாக பயோமெட்ரிக் முறையில் விநியோகம் செய்யப்பட வேண்டும். விரல் ரேகை, கருவிடு ரேகை இரு வழியாகவும் சரிபார்ப்பு தோல்விவரும் பட்சத்தில் அங்கீகார சான்று மூலம் தற்சமயம் பொது விநியோக திட்ட பண்டங்கள் வழங்கப்படும் இடங்களில் ஏற்கனவே உள்ள நடைமுறையை தொடரும். அதன்படி உரிய பதிவேட்டில் கையொப்பம் மற்றும் செல்பேசி எண் பதிவுபெற்று விநியோகம் பெறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாவட்ட வட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர்கள் முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் இலவச வேட்டி மற்றும் சேலைகள் வழங்குவது தொடர்பாக சமூக பாதுகாப்பு திட்ட ஆணையத்திலிருந்து பெறப்படும் வழிகாட்டு நெறிமுறையை பின்பற்றி கடந்த ஆண்டை போன்று கிடங்கிலிருந்து நியாய விலைக் கடைகளுக்கு நகர்வு செயற்படுவதை உறுதிப்படுத்தவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புகாருக்கு இடமளிக்காமல் கரெக்டாக விநியோகம் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஓகே, அதாவது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இலவச வேட்டி சேலை வழங்க போகிறாங்க. அது பார்த்தா அடுத்த வாரம் முதல் உங்களுக்கு தொடருதுங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு தான் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அது சரியாக ஒர்க் ஆகாத பட்சத்தில் நார்மலாக அப்படியே கொடுங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, ஸோ பென்ஷன் வாங்குறவங்களுக்கு, அந்த மாதிரி ரேஷன் அட்டை வச்சுருக்கவங்களுக்கு பொருந்தும். அவங்களுக்கு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு தான் வழங்க போகிறோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.